Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ் and this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சீசன்ஸோட சாம்பியன்ஸ். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால இன்னொரு வாட்டி கப் அடிக்க முடியல. நிறைய வாட்டி க்ளோஸ் கவுண்டராக போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இன்னொரு வாட்டி கப் அடிக்க முடியல. ஜிடி கூட ஃபைனலில் போயிட்டு தோப்பாங்க. அந்த சீசன் ஒரு பினாமினல் சீசன் அவங்க டீமுக்கு. பட் அவங்களால கப் அடிக்க முடியல. எல்லா சீசனுமே கன்சிஸ்டண்டா இருக்காங்க. பட் இந்த ஃபைனலுக்கு போய் அந்த ஒரு கப் அதை அடிக்க முடியல சீசன் 1க்கு அப்புறமா. போன சீசன்ல முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில மேட்சஸ் 4 to 5 மேட்சஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச்ல போய் தோத்துருவாங்க. அந்த 18 balls 25 with 5 wickets in hand, 6 wickets in hand, அந்த லாஸ்ட் ஒரு 8 runs per over, 7 runs per overs அந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்ச்ல போய் தோத்துருக்காங்க. அது முக்கியமான காரணமே அவங்களுக்கு போன வாட்டி ஃபினிஷிங் ரவுண்ட்ல வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல பிளேயர்ஸ் அவங்களுக்கு. அது எல்லாமே மாத்துற மாதிரி இந்த சீசன்ல ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா சில ட்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் சில ஃபினிஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு போவோம், உங்க ஸ்குவாட் எந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னாக்க அவங்க லாஸ்ட் இயர் இருந்த ப்ராப்ளம்ஸ், ஃபினிஷிங் ப்ராப்ளம்ஸ், ஸ்பின் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு ஸ்குவாடை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ரிட்டைன் பண்ணது பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷியா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரல், அதுக்கப்புறம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரு, வீணா மாப்கா, துஷார் தேஷ்பாண்டே, பர்கர், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவங்க இன்னொரு பிளேயரை கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாண்டிங் கேப்டனா இருந்தாரு ரியன் பராக். இவர் தான் வந்து ராஜஸ்தானோட கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ட்ரேட் பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த வருஷம் ட்ரேடு செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் ஷாக்கிங்கான ட்ரேடு 10+ இயர்ஸா அவங்களுக்காக ரன்ஸ் அடிச்சு கொடுத்த சஞ்சு சாம்சன் கொடுத்துட்டு ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரனை வாங்கியிருக்காங்க. இட் இஸ் ரியலி குட் ட்ரேட் அவங்க பண்ணது. எங்களுக்கு கேட்டீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ரேட் வந்துட்டு வின் சுச்சுவேஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சென்னைக்கு ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்பட்டாங்க. மோரோவர் அதே மாதிரி ராஜஸ்தானுக்குமே ஒரு ரவீந்திர ஜடேஜாவோ சாம் கரனோ எண்டிங்ல வந்து ஃபினிஷ் பண்றதுக்கும் அந்த பவுலிங் ஒரு இதுவுமே தேவைப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு வின் ட்ரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஷாக்கிங் ஸ்டீல் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோனோவன் ஃபெரேரியா டெல்லியில இருந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ராணாவை கொடுத்துட்டு டோனோவன் ஃபெரேரியா வாங்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு காஸ்ட்லியா இருக்க போகுது அப்படின்னு நம்ம போக பார்ப்போம். அண்ட் அடுத்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கிட்டத்தட்ட பாதி பர்சன் செலவு பண்ணியிருக்காங்க. 7.5 crores வந்து கொடுத்து ரவி கிருஷ்ணா எடுத்திருக்காங்க. அது இல்லாம சில யங் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓவராலா அவங்க டீம் பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம போக பார்ப்போம். கிஷோர் பாத்தீங்கன்னா முக்கியமான ட்ரேடு, அதுக்கப்புறம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொன்னாரு. பட் அவங்க இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா சில யங் பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா விக்னேஷ் புத்தூர் போன சீசன் பாத்தீங்கன்னா செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாரு மும்பை இந்தியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் இன்ஜுரி செட்டன் வந்துச்சு. மும்பை பாத்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணாரு. பட் ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல அவர் எடுத்திருக்காரு. ஒரு லெஃப்ட் ஸ்பின் பவுலர், செம டேலண்ட். இன்கேஸ் எங்கேயாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை விளையாட வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தரை விளையாட வைக்கலாம் டீம்ல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுஷாந்த் மிஸ்ரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, ஒரு செம ஸ்கவுட்னே சொல்லலாம் ராஜஸ்தான் டீம் கிட்ட இருந்து. ஒரு ராஜஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் இந்தியன் ஸ்பேசர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல, யாருமே கம்மியா தான் இருக்காங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் பூட்டை ஃபில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இவரை கண்டிப்பா விளையாட வைக்கலாம் பிளேயிங் லெவன்ல என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒரு த்ருவ் ஜுரலுக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா ரவி சிங். அவருமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 5 நம்பர் 6ல விளையாடுவாரு. த்ருவ் ஜுரல் இன்ஜுரி, ஒரு மிட் சீசன் ஒரு இன்ஜுரியோ இல்ல ஒரு ஒழுங்கா போலியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரலுக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க ரவி சிங். இவங்க 3 பேருமே ஒரு செம ஸ்கவுட் என்னை பொறுத்த வரைக்கும். ராஜஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் இவங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக நான் எதிர்பார்க்கறேன் இந்த டோர்னமெண்ட்ல. ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயர் அவைலபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம் கரன் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ சாம் கரன் இன்ஜுரி ஆனதுக்கு பதிலாக அவங்க வந்து இம்மிடியட்லி வந்துட்டு தஷுன் சனக்கா வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன
என்ன கேட்டா சூப்பர்பான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். சாம் கரனுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். செமையான ஃபயர் பவர் இருக்கு. ஒரு ஒரு 1 ஓவர் 2 ஓவர் வந்துட்டு தள்ளிடுவாரு அவரு உள்ள வந்தாருன்னா தர்ஷன் சனக்கா. இப்ப நம்ம ராஜஸ்தான் எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போவாங்க அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த ஒரு காம்பினேஷன்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா ஓப்பனிங் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்சி தான் ஓபன் பண்ணுவாங்க. ஆனா 2 பேருமே போன சீசன்லயே அவங்க டீம்ல அந்த அளவுக்கு லோவர் ஆர்டர்ல பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட இவங்க 2 பேரும் டாப் ஆர்டர்ல செமையா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா ஹிட்மேர். என்னதான் ஹிட்மேர் இருந்தாலுமே ஒரு சாலிடான ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் அவர் இருந்தாரு. பட் அவரை பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவர் இருந்தா இன்னுமே நம்பர் 3 செம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு டீம்ல இல்ல. அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஹிட்மேர் என்னடா நம்பர் 3 கேட்டீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 3ல T20 வேர்ல்ட் கப்ல நீங்க பாத்திருப்பீங்க செமையான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 4ல பாத்தீங்கன்னா ரியான் பராக் ஒரு கடைசி 2 சீசனா பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ். போன சீசனும் பாத்தீங்கன்னா ஒரு 390 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு நம்பர் 4 நம்பர் 5ல ஒரு செம நம்பர் என்ன பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் அவரோட பேட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 5ல பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரல் அவங்களோட ஒரு ஒரு எக்ஸ்பேக்டர்னே சொல்லலாம். ராஜஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேக்டர் பிளேயர் த்ருவ் ஜுரல் நம்பர் 5ல. நம்பர் 6ல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கோயிங் அரவுண்ட் ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6ல. அதுக்கப்புறம் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா டோனோவன் ஃபெராரா. அவர் செம்ம பினிஷிங் 2 ஓவர் போலிங்கும் போடுவாரு தேவைப்பட்டா. அந்த நம்பர் 8ல அவங்களோட மெயின் போலரான சோஃப்ரா ஆர்ச்சர் நம்பர் 8ல. அண்ட் நம்பர் 9ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னு ரவி பிஷ்னாய் ஒரு செம டேலண்ட் அவருமே ரவி பிஷ்னாய் நம்பர் 9ல. அண்ட் நம்பர் 10ல பாத்தீங்கன்னா நேண்ட்ர பர்கர். நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 பேஸ் பாலரும் விளையாடுவேன் ராஜஸ்தான்ல. ஆர்ச்சரும் விளையாடுவேன், நேண்ட்ர பர்கரும் 2 பேருமே விளையாடுவேன். 2 பேரையும் வச்சு நான் ஓப்பனிங்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் பவர் பிளேல. அண்ட் நம்பர் 11ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஒரு செம ராஜஸ்தான் டீமுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பாக்டரா பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுபம் துபே வச்சுப்பேன் ஒரு பேட்டிங்காக. அண்ட் குல்தீப் சென் இவங்க 3 பேரையும் நான் கண்டிப்பா வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு சம்மர் டீம் ராஜஸ்தான். எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பிளே தான் நான் எதிர்பார்த்தேன். அண்ட் பை பேப்பர் இட் இஸ் ரியலி ஸ்ட்ராங். அந்த பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அவங்க மேஜர் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேரு பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அவங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். வைபவ் சூரியவன்சி ஆகட்டும் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும். இப்ப கூட வந்துட்டு இன்னொரு ஃபயர் பவர் சிம்ரான் ஹெட்மேயர் வரப்போறாரு. நம்பர் 3ல அவர் ஆடினார்னா செமையா இருக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. வேர்ல்டு கப்ல ரீசெண்டா நம்ம பார்த்தோம் அவர் எந்த அளவுக்கு சரியான ஹிட்டிங் பண்ணாரு, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ வந்துட்டு ஸ்ட்ராங்கா தெரியுது. சீயிங் ரவி பிஷ்னாய் அண்ட் ரவீந்திர ஜடேஜா கூட வந்து ஒரு விக்னேஷ் புத்தூர் இவங்க எல்லாம் வந்துட்டு சேர்ந்தாக்கா இட் இஸ் லுக்கிங் குட் ஃபார் தம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆல்ரவுண்டர் செட்டப் அதாவது ஃபினிஷிங் செட்டப். லாஸ்ட் இயர் வந்து ஃபினிஷிங் ரொம்ப லேக் பண்ணாங்க. ஈஸியான ஃபினிஷஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜடேஜாவா இருக்கட்டும், கீழே கூட ஒரு டோனோவன் ஃபெரேரியா, அது இல்லாம பின்னாடி வந்து தசுன் ஷனக்கா இருக்காரு. ஸோ இது இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு த்ரூ ஜுரல் கேன் டூ சம் ஃபினிஷிங் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட்டப் வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற போது இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்ஸா என் கணக்கு தெரியுது. கிஷோர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் எல்லாம் சொன்னாரு ராஜஸ்தான்ல. பட் அவங்க டீம்ல ஒரு சில 2 வீக்னஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும்னா அவங்களோட கேப்டன் ரியான் பராக் இந்த சீசன் ஃபுல்லா கேப்டன் பண்ண போறாரு. அவர் பாத்தீங்கன்னா கேப்டன்சில அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எந்த மாதிரி பண்ண போறாருன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். போன சீசன்லயும் ஸ்டார்ட் பண்ணாரு மிட் சீசன்ல டியூ டு சாம்சன் இன்ஜுரி. பேட்டிங்ல செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் போன சீசன்ல தெரிஞ்சது அவங்க கேப்டன்சில ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ரியான் பராக் கிட்ட. பட் இந்த வாட்டி எப்படி பண்ணுவாரு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்லா பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் 2வதா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலிங்ல சோஃப்ரா ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா அடிக்கடி இன்ஜுரி ஆயிடுவாரு. அவர் இன்ஜுரி ஆகாம இந்த ஃபுல் சீசன் விளையாடணும்னு நினைக்கிறேன். அவர் விளையாண்டா ஒரு பூஸ்டா இருக்கும் ராஜஸ்தானுக்கு. ஒரு இன்ஜுரி ஆகாம இருக்கணும் முக்கியமா ராஜஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் தான் பேஸ் பாலிங்க லீட் பண்ண போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாக்கு பேட்டிங்கா பாத்தீங்கன்னா அந்த குல்தீப் சென் அந்த துஷார் தேஷ்பாண்டே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல போலர்ஸ் தான். பட் அந்த அளவுக்கு கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு 2 பேர்கிட்டயும். நிறைய லென்ஸ்ல முக்கியமா துஷார் தேஷ்பாண்டே நிறைய லென்ஸ் லீக் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருப்பாரு 2 பேருமே. அந்த இடத்துலயும் கொஞ்சம் ஒரு லைட்டா வீக்னஸ் இருக்கு. பட் 2 பேரும் ஒரு செம போலர்ஸ் தான். அண்ட் முக்கியமா நான்
மூணாவதா சொல்ல போற பாயிண்ட் தான் சந்து சாம்சன். சந்து சாம்சனை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதுனால அவங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல நம்பர் 3ல ஒரு செம பேட்ஸ்மேன் சந்து சாம்சன். ஒரு கேப்டன்சி, அவங்களோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பிக்கஸ்ட் மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். பட் சந்து சாம்சனை ரிலீஸ் பண்ணாங்க, ஜடேஜா எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே சந்து சாம்சன் மாதிரி ஒரு பிளேயரை கண்டிப்பா ராஜஸ்தான் மிஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மைனஸா இருக்கும் ராஜஸ்தானுக்கு. ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் இந்த ராஜஸ்தான் ராயல் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டா, ஸ்டீல் பண்ணி ட்ரேட் ஆன டோனோவன் ஃபெரேரா. டோனோவன் ஃபெரேரா அக்ராஸ் த லீக்ஸ் பாத்தீங்கன்னா அவரு பேட்டிங்கும் பண்றாரு, பவுலிங்கும் பண்றாரு, கீப்பிங்கும் பண்றாரு, ஃபீல்டிங்கும் பண்றாரு. He is one of the 4-dimensional players which I used to say all time. And அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு உண்மையிலேயே பெரிய த்ரெட்டா இருப்பாரு. ராஜஸ்தான் ராயல் செட்டப்ல விளையாடுறாரு அப்படின்னாக்க அவர் எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்காரு, எந்த அளவுக்கு வந்து விளையாடுறாரு அப்படின்னு பார்ப்போம். இஃப் ஹி பிளேஸ் இஸ் a real threat. என்னோட ஒரு பிக் ஆஃப் த பிளேயர்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் த்ரூ ஜோரலோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயர்னே சொல்லலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் டீமை பாத்தீங்கன்னா வின்னிங் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவாரு. சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விளையாடுவாரு. அவர்கிட்ட இருந்து நான் ஒரு இந்த வாட்டியை பாத்தீங்கன்னா ஒரு 400 ரன்ஸ் எதிர்பார்க்கிறேன். த்ரூ ஜோரல் ஒரு சம டச்லயே இருக்காரு. த்ரூ ஜோரல் கண்டிப்பா ஐ எம் வெயிட்டிங் டு ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் சீசன். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீமை வச்சு ஐ திங்க் தி மைட் கோ டு டாப் 4 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டீம் பார்க்க பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கு. பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸா இருக்காங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற போது தே ஹேவ் அ சான்ஸ் ஃபார் டாப் 4. ஒரு நல்ல ஆன் பேப்பர் ஒரு நல்ல டீமா தான் இருக்காங்க. பட் போன சீசன் பாத்தீங்கன்னா அவங்க டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மிடில் ஆர்டர் சூப்பர் இன்கன்சிஸ்டண்டா இருந்ததுனால அவங்களால ஒரு சில மேட்சஸ் வின் பண்ண முடியல. அந்த ஜோனை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்பின்லயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பேஸ் பாலிங்ல பொறுத்த வரைக்கும் அந்த நேண்ட்ரு பர்கரா இருக்கட்டும், ஆர்ச்சரா இருக்கட்டும், சந்தீப் சர்மாவா இருக்கட்டும், ஒரு செம பேஸ் அட்டாக் இருக்கு. பட் அந்த ரவி பிஷ்னாயோட பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் அவங்க பர்ஃபார்மன்ஸ் டோனோவன் ஃபெரேரா அப்புறம் துரு ஜுரல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா டாப் 4 வந்துருவாங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்க டாப் 5 ஒரு டாப் 6 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாப் 4 கொஞ்சம் டவுட் தான். இந்த இடத்துல அவங்க மட்டும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஐ திங்க் ராஜஸ்தான் கிட்ட ஒரு முக்கியமா சொல்லணும்னா எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க. சீசனும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மிட் சீசனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபுல்லா சொதப்பி வச்சிருவாங்க டீமு. எப்படி சொல்றது, அவங்க தான் ஆல்மோஸ்ட் டாப் 4 குவாலிஃபை ஆகிற மிட் சீசன் பார்க்கும்போது கண்டிப்பா டாப் 4 வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த சீசன்ல பண்ணாம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா டாப் 4 போவாங்க. நான் இந்த டீமுக்கு எந்த அளவுக்கு ரேட் பண்ணுவேன், நான் 7.5 அவுட் ஆஃப் 10 இந்த டீமுக்கு நான் ரேட் பண்ணுவேன். அண்ட் நீங்க இந்த டீம் டாப் 4 வருவாங்களா? உங்க ரேட்டிங்ஸ் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you. அண்ட் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.